குடிபோதையில் இருப்பவரால் தலைவரை தேர்வு செய்ய முடியாது. சீமானின் ஆவேச பிரச்சாரம். தமிழக சட்டசபை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவாரூரில் பேசிய அவர், விவசாயிகள் விளைவித்த நெல்லை பாதுகாப்பாக சேமித்து வைக்க ஒரு குடோன் கூட கட்ட வக்கற்ற திமுக அரசுக்கு ஏன் ஓட்டு போட போகிறீர்கள்? குடிக்கும் மக்களை பெருக்கி நாட்டை குட்டி சுவர் ஆக்குபவர்களுக்கு மீண்டும் வாக்களிக்கப் போகிறீர்களா? எனக்கு குடிக்கும் மக்களின் ஓட்டு தேவையில்லை, நல்ல குடிமக்களின் ஓட்டு மட்டும் போதும். போதையில் இருப்பவரால் ஒருபோதும் நல்ல தலைவரை தேர்வு செய்ய முடியாது என்று ஆவேசமாக தெரிவித்தார். தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் செய்த அவர், தேசிய கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் கடுமையாக சாடினார். பாஜக வந்துவிடும் என்பதற்காக காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளதாக ஸ்டாலின் கூறுகிறார். மசூதியை இடித்தது RSS என்றால் இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். இரு கட்சிகளுமே மாநில உரிமைகளை பறித்து தேசிய இனங்களை ஒடுக்கும் கொள்கை கொண்டவைதான். தமிழக கடல் பகுதியில் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆனால் கேரள மீனவர்களுக்கு அந்த நிலை இல்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து கிடக்கிறது என்று விமர்சித்தார். மேலும் திராவிட கட்சிகளின் இலவச வாக்குறுதிகளை விமர்சித்த சீமான், திமுக அரசு தனது தவறுகளை மறைக்க ரூபாய் 8000 கூப்பன் வழங்குவதாக கூறுகிறது. அதிமுகவோ ஆட்சிக்கு வந்தவுடன் ரூபாய் 10,000 தருவதாக அறிவிக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி எதையும் இலவசமாக கொடுக்காது. தரமான கல்வியையும் மருத்துவத்தையும் மட்டுமே கட்டணமில்லாமல் கொடுக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். வீட்டு வாசலில் விசில் கோடம் போடுங்க. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விஜய் உருக்கமான கோரிக்கை. தமிழக சட்டசபை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எஞ்சியுள்ளது. இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற பிரமாண நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியின் முழுமையான தேர்தல் அறிக்கையை நேற்று அதிரடியாக வெளியிட்டார். திருக்குறளின் அறம்பொருள் இன்பம் என்ற முப்பாலின் அடிப்படையில் தாவேகா தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் முக்கிய 10 அம்ச வாக்குறுதிகளை மேடையில் வாசித்தார். தொடர்ந்து திமுக மற்றும் பிற கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசிய விஜய், திமுக மற்றும் சில கட்சிகளின் தேர்தல் அறிக்கையை பார்த்தீர்கள் என்றால் இரண்டிலும் ஒரே மாதிரியான வாக்குறுதிகள் தான் இருக்கும். பெயரையும் கலரையும் மட்டும் மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் வேறு வேறு இல்லை, ஒரே கொடையின் கீழ் இருக்கும் கொள்ளை கூட்டம் தான். அவர்களைப் போலவே முதலமைச்சர் ஸ்டாலின் சாரை போலவே நான் இல்லை. இந்த விஜயை நீங்கள் 100% முழுமையாக நம்பலாம். மக்களின் வரி பணத்தில் ஒரு பைசாவை கூட தொடமாட்டேன். தாவேகா நிச்சயம் ஊழலற்ற ஆட்சியை நடத்தும் என்று அதிரடியாக தெரிவித்தார். மேலும் மக்களிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்த அவர், நான் எந்தவித பதவியில் இருந்தாலும் உங்களுடைய தொகுதி MLA தான், உங்கள் வீட்டு பிள்ளைதான். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் எப்போதும் எனக்கு நெருக்கமானவை. மாதம் தொகுதிக்கு வந்து உங்களை சந்திப்பேன். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லோருக்கும் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் அனைவரும் எனக்காக வீட்டு வாசலில் நமது விசில் சின்னத்தை கோலமாக போடுங்கள். அது விஜய்க்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என்று நிகழ்ச்சியுடன் பேசினார். என் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. அன்புமணி தரப்பு பாமக வேட்பாளர் 18 பேருக்கு ராமதாஸ் வழக்கில் நீதிமன்றம் நோட்டீஸ். தமிழக சட்டசபை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23 நடைபெற உள்ள நிலையில் பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. பாமக தற்போது இரு அணிகளாக பிரிந்து தேர்தலை சந்திக்கிறது. அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியில் இணைந்து 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதே சமயம் ராமதாஸ் தரப்பு சசிகலாவுடன் கூட்டணி அமைத்து தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் அன்புமணி தரப்புக்கு எதிராக ராமதாஸ் அதிரடியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். சென்னை 13வது உரிமையியல் நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த புதிய வழக்கில் அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டவர். எனக்கும் அன்புமணிக்கும் தற்போது எந்த தொடர்பும் இல்லை. அவர் பாமக தலைவராக சட்ட விரோதமாக நீடித்து வருகிறார். எனவே தேர்தல் பிரச்சாரத்தில் எனது புகைப்படத்தை அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் 18 பேரும் பயன்படுத்தக்கூடாது என நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கில் தொடர்புடைய அன்புமணி ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்கள் 18 பேருக்கும் உடனடியாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும் கட்சியின் தலைவராக தம்மை அறிவிக்க கோரியும் ராமதாஸ் தொடர்ந்த இடைக்கால மனுக்களை உரிமையியல் நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருந்தன. இந்த நிலையில் புகைப்பட விவகாரத்தில் ராமதாஸ் மீண்டும் நீதிமன்றத்தை நாடியுள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் தான் முதல்வர் ஆக வேண்டியது. ஈரோடு பிரச்சாரத்தில் செங்கோட்டையன் பகீர் குற்றச்சாட்டு. தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் சில தினங்களில் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் அரங்கேறி வருகின்றன. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கு தாவேகா மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதோடு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரோட்டில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். தொண்டர்கள் மத்தியில் ஆவேசமாக பேசிய அவர், புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு நான் தான் முதலமைச்சர் ஆகி இருக்க வேண்டும். ராத்திரி வரை நான் தான் முதலமைச்சர் என்று சசிகலா என்னிடம் சொல்லியிருந்தார். ஆனால் காலையில் கதையே மாறி போய்விட்டது. எடப்பாடி
படுக்கையில் ஒரு பெட்டியோடு என் காலுக்கடியில் ஒரு மலைப்பாம்பு போல ஊர்ந்து வந்தார். நானும் மலைப்பாம்பு தான் வந்துவிட்டதோ என நினைத்து சேரை தூக்கினேன். என் காலை பிடித்து கெஞ்சி முதல்வர் பதவிக்கு வந்துவிட்டு பிறகு சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், பிரேமலதா, பாஜக என தன்னை வளர்த்துவிட்ட அத்தனை பேருக்கும் எடப்பாடி துரோகம் செய்துவிட்டார். அண்ணாமலையை நீக்கினால்தான் பாஜகவுடன் கூட்டணி வைப்பேன் என்று யாராவது சொல்வார்களா? கொள்ளையடித்த பணம் பத்தாமல் மேலும் கொள்ளையடிக்கவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பேசிய அவர், மக்கள் வரி பணத்தில் இருந்து ₹1 கூட தொடமாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நம் தளபதி விஜய் தான். தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் வீடு, 2 சக்கர வாகனம், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 மற்றும் வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 பவுன் தங்கமும் ₹7,000 மதிப்புள்ள பட்டுப்புடவையும் வழங்கப்படும். பெண்கள் அரசு பேருந்துகளில் எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக பயணிக்கலாம். ஆண்டிற்கு 1 லட்சம் கோடி வீதம், 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ஊழல் பணத்தை தடுத்து நிறுத்தி இந்த திட்டங்களை நேர்மையாக நிறைவேற்றுவோம். இப்போது ஓட்டுக்கு ₹8,000 வரை காசு கொடுப்பார்கள். அத்தனையும் கொள்ளையடித்த பணம் தான். தாராளமாக வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் வெளியே போனதும் நம்ம விசில் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று செங்கோட்டையன் அதிரடியாக தெரிவித்தார். சினிமாவில் மட்டும்தான் உடனே முதல்வராக முடியும். என் அளவுக்கு நீ அரசியல் பேசி இருக்கிறாயா? தாவேகா தலைவர் விஜய் வெளுத்து வாங்கிய பிரகாஷ் ராஜ். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறந்து வருகிறது. பழனியில் திமுக கூட்டணிக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிரபல நடிகர் பிரகாஷ் ராஜ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை மிக கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். விஜயின் அரசியல் வருகை மற்றும் அவரது அரசியல் அனுபவம் குறித்து பிரகாஷ் ராஜ் சராமரியான கேள்விகளை எழுப்பியுள்ளார். தொண்டர்கள் மத்தியில் ஆவேசமாக பேசிய அவர், சினிமாவில் ஒரே படத்திலேயே நீங்கள் பெயர், புகழ், பணம் சம்பாதித்து விடலாம். டாக்டர், இன்ஜினியர், ஏன் முதலமைச்சராக கூட உடனே ஆகிவிடலாம். ஆனால் அரசியலில் அப்படி உடனே முதலமைச்சர் ஆகிவிட முடியாது. என் அளவுக்கு நீ அரசியல் பேசியிருக்கிறாயா? தமிழ்நாட்டிற்கோ, மொழிக்கோ, தமிழர்களின் தன்மானத்திற்கோ பிரச்சனை வந்தபோது நீ முன் வந்து நின்று இருக்கிறாயா? உங்கள் மீது மக்கள் வைத்துள்ள அன்பு உங்களின் சினிமா திறமைக்கானதே தவிர அரசியலுக்காக அல்ல. வெயிலில் கால் கடுக்க நின்று கட் அவுட் வைத்து ரசிகர்கள் காட்டிய அன்பை உங்களின் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீர்களா? ஒரு நடிகனை பிடித்தால் 3 வீரர்களை வைத்து விசில் அடிக்கலாம். அதற்காக நாட்டை ஆள அவரிடம் கொடுத்துவிட முடியுமா என்று விஜய் கடுமையாக சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. சீமான் கடந்த 10 வருடங்களாக மக்களிடம் இறங்கி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பெரிய நடிகர்களுக்கு இதுவெல்லாம் சரிபட்டு வராது. உங்களுக்கு அடிமை மாடல் வேண்டுமா, சினிமா மாடல் வேண்டுமா, அல்லது திராவிட மாடல் வேண்டுமா? இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடக்கும் தேர்தல் அல்ல. விஜய் சொல்வதை போல தாவேகா திமுக இடையேயான தேர்தலும் அல்ல. இது ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் இடையே நடக்கும் தேர்தல். தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு மாடலாக இருந்துள்ளது. அதனை இந்த தேர்தலிலும் மக்கள் நிரூபிக்க வேண்டும் என்று பிரகாஷ் ராஜ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அங்கீகாரத்தை இழந்த கட்சிக்கு சின்னத்தை கேட்க உரிமை இல்லை. சீமானின் விவசாயி சின்னத்திற்கு எதிரான ஜனதா கட்சியின் வழக்கை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்றம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது. சுப்பிரமணிய சாமியின் ஜனதா கட்சி முன்பு தேசிய கட்சியாக இருந்தபோது அக்கட்சியின் சின்னமாக ஏர் உழவன் சின்னம் இருந்து வந்தது. ஆனால் போதிய எம்பி, எம்எல்ஏக்கள் பலம் இல்லாததால் அந்த கட்சியின் தேசிய அங்கீகாரமும் ஏர் உழவன் சின்னமும் தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டது. தற்போது நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் விவசாயி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் தங்களது பழைய ஏர் உழவன் சின்னம் போலவே நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம் காட்சியளிப்பதால் அதனை சீமான் தரப்பு பயன்படுத்த தடை விதிக்க கோரி ஜனதா கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஜனதா கட்சி தற்போது அங்கீகாரத்தை இழந்துவிட்டதால் ஏருழவன் சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உச்ச நீதிமன்றமும் இதை வலியுறுத்தி உத்தரவு பிறப்பித்துள்ளது என வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ஏற்கனவே அங்கீகாரத்தை இழந்த ஒரு கட்சிக்கு தங்களது பழைய சின்னத்தை தக்க வைக்க சட்டப்படி உரிமை இல்லை என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி ஜனதா கட்சியின் வழக்கை அதிரடியாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். குடும்பத்தை பிரித்தது ஜி.கே. மணி அல்ல, அன்புமணிதான். தைலாபுரம் இல்லத்தில் பேரன் முகுந்தன் சராமரி குற்றச்சாட்டு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையேயான மோதல் தேர்தல் களத்தில் பரபரப்பை எட்டியுள்ளது. பாமக தற்போது 2 அணிகளாக பிரிந்து தேர்தலை சந்திக்கிறது. அன்புமணி தரப்பு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலும், ராமதாஸ் தரப்பு சசிகலாவுடனும் கூட்டணி அமைத்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பெண்ணாகரத்தில் பிரச்சாரம் செய்த அன்புமணியின் மகள்கள் 5 மாத குழந்தையை கூட பார்க்க முடியாதபடி ஜி.கே. மணி தடுத்து விட்டார். எங்கள் குடும்பத்தை அவர் பிரிக்கிறார் என்று குற்றம் சாட்டினர். இந்த விவகாரம் அரசியல்
குஜராத்தில் புயலை கிளப்பிய நிலையில் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் ராமதாசுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த ராமதாசின் பேரன் முகுந்தன் அன்புமணியை கடுமையாக விமர்சித்தார். அவர் பேசுகையில், எங்களுக்கு எந்த பதவி ஆசையும் இல்லை. ராமதாஸ் குடும்பத்தை ஜி.கே. மணி பிரித்து விட்டதாக பொய் சொல்கிறார்கள். உண்மையில் குடும்பத்தை பிரித்தது அன்புமணியும் அவரது மனைவி சௌமியா அன்புமணியும் தான். அன்புமணியின் பதவி வெறியும் பணத்தாசையும் தான் இந்த பிளவுக்கு முழு காரணம். இதை நான் எங்கு வேண்டுமானாலும் நிரூபிக்க தயார். மக்களை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நம்புங்கள், ஆனால் அன்புமணியை மட்டும் நம்பாதீர்கள் என்று ஆவேசமாக கூறினார். தொடர்ந்து பேசிய முகுந்தன், ஐயாவின் முகம் வேண்டும், பெயர் வேண்டும், ஆனால் ஐயா ராமதாஸ் மட்டும் வேண்டாம் என அன்புமணி கூறுகிறார். மக்களிடம் கைக்குழந்தை எடுத்துச் சென்று அனுதாபம் தேடும் அன்புமணியின் மகள்கள் ஏன் தைலாபுரம் இல்லத்திற்கு நேரில் வரவில்லை? என்னை பகடைக்காயாக பயன்படுத்தி சமாதானப்படுத்துவதற்காக அன்புமணியின் ஆதரவாளர் கணேஷ்குமார் என்னை தொடர்பு கொண்டார். தேர்தலில் நிற்க வைப்பதாகவும் அதற்கான முழு செலவையும் அன்புமணியை ஏற்றுக்கொள்வதாகவும் என்னிடம் உறுதியளித்தார். அந்த ஆடியோ ஆதாரத்தை விரைவில் நான் வெளியிடுவேன் என்று முகுந்தன் அதிரடியாக தெரிவித்துள்ளார். இந்த லட்சணத்தில் நீங்கள் போராடுகிறீர்கள். கோவில்பட்டியில் ஸ்டாலினை வெளுத்து வாங்கிய குஷ்பு. தமிழக சட்டசபை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் போராட்டம் மற்றும் திமுகவின் செயல்பாடுகள் குறித்து மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் குறித்து பேசிய அவர், மத்திய அரசு எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இந்தியா முழுவதும் வேறு எங்கும் இந்த சட்டத்திற்கு போராட்டம் நடக்காத நிலையில் தோல்வி பயத்தால் திமுகவினர் மட்டும் அரசியல் செய்கின்றனர் என்றார். முதலமைச்சரின் போராட்டம் குறித்து ஆவேசமாக கேள்வி எழுப்பிய குஷ்பு, இன்றைக்கு காலையில் போராட்டம் நடத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிளாஸ்டிக் லைட்டரை வைத்து தீப்பற்ற வைக்கிறார். மாநிலத்தில் பிளாஸ்டிக் தடை இருக்கிறது என்பது முதல்வருக்கே தெரியவில்லையா? ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வேலை செய்யும் நீங்கள் இந்த லட்சணத்தில் மாநிலத்தை காப்பாற்றப் போகிறீர்களா? சும்மா முதல் பக்க செய்தியில் வர வேண்டும் என்பதற்காக பிளாஸ்டிக் லைட்டரை வைத்து போராடுவதிலிருந்தே அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் என்று கடுமையாக சாடியுள்ளார். தொடர்ந்து திமுகவினரின் பேச்சுகள் குறித்து விமர்சித்த அவர், திமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் தகாத வார்த்தைகளில் பேசுவது வாடிக்கையாகிவிட்டது. வயதுக்கும் அந்தஸ்துக்கும் அங்கு மரியாதையும் கிடையாது. மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாததால் தான் அதை மறைக்க தேவையில்லாமல் எங்கள் மீது பழி சுமத்தி கெட்ட வார்த்தைகளில் திட்டுகிறார்கள். சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்தவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி. ஆனால் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரை சுற்றியுள்ளவர்கள் இப்படி தகாத வார்த்தைகளில் பேசுவதை பார்த்தால் கருணாநிதியின் திமுகவை எங்கே சேர்த்து புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் கேட்க தோன்றுகிறது என குஷ்பு அதிரடியாக தெரிவித்தார். திமுக அரசு மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான். ஸ்டாலின் முன்பாக பிரேமலதா பேச பேச சேலத்தில் சலசலப்பு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் சேலத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையிலேயே கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய வார்த்தைகள் திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, நடுராத்திரியில் ஒரு பெண் எப்போது தனியாக பத்திரமாக வீடு போய் சேர்க்கிறாரோ அதுதான் உண்மையான சுதந்திரம் என காந்தியடிகள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுக்க ஸ்டாலின் அரசு மீது இருக்கும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் போதை கலாச்சாரம் ஆகிய இரண்டும் தான். இதை தவிர திமுக மீது வேறு என்ன சொல்ல முடியும்? திமுக கூட்டணியில் அண்ணனின் வலதுகரமாக தேமுதிக இணைந்துள்ளது. எனவே பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் தங்கை என்ற முறையில் நான் அண்ணனிடம் உரிமையாக கேட்பேன். எல்லா இடங்களிலும் சிசிடிவி நிறுவி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என நான் கேட்டால் அதை அண்ணன் ஸ்டாலின் உறுதியாக செய்து தருவார் என்று தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போதை தலைவிரித்தாடுகிறது என அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா முதலமைச்சர் முன்பாகவே அதே குற்றச்சாட்டை முன்வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திராவிட பாரம்பரியத்தை காக்க பெண்கள் அனைவரும் வேலு நாச்சியாராக மாற வேண்டும் என்ற அவரது அழைப்பும் அரசியல் ரீதியாக பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.beginmenews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.